விசுவாசத்தின் மலைக்கோட்டை, அருளின் மையம், அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயம். தண்ணீர் மலை என அழைக்கப்படும் இத்திருக்கோயில் பக்தியுடன் ஒளிரும் தைப்பூச திருவிழாவிற்கு தயாராகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆதி முருகன் கோயில் ஒன்று இருக்கு. அது எங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பத்தில் எப்போதுமே வருடம் வருடம் என்ன செய்வோம், அவர்கிட்ட பூஜைகள் செய்துட்டு பொட்டானிக்கல் கார்டன்ஸில் அனுமதி வாங்கிட்டு ஒரு சிறப்பு பூஜை செய்துட்டு அந்த முருகப்பெருமான்கிட்டேருந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு, ஆதியில் நிறைய இந்துக்கள் குறிப்பாக பிணையங்களை வந்து வசிக்கும்போது அந்த கோயிலில் நிறைய பூஜைகள் செய்து ஆரம்பத்தில் காவடி எடுத்ததாக இந்த வரலாறு சொல்கின்றது. அதுக்கு பிறகுதான் ஒரு காலகட்டத்தில் பிறகுதான் இந்த புது கோயில் அமைத்தோம். இந்த புது கோயில் அப்படின்னு சொல்லும்போது ஏறக்குறைய இந்த கோயில் கூட ஒரு 80 வருடங்களுக்கு மேலே இருந்ததாக வரலாறு சொல்கின்றது. ஆனால் மொத்தத்தில் ஏறக்குறைய தைப்பூசம் வந்து பிணையங்கள் கொண்டாடுவது 100 வருடங்களுக்கு மேலே நம்ம கொண்டாடுறோம், வரலாறு சொல்குது. இந்த புதிதாக அமைத்த பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே இருக்கும். இந்த வருடம் வந்து 12வது வருடம் பூர்த்தி. இப்போது இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்வதிலே ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். வெற்றியின் அடையாளம், பக்தியின் அர்ப்பணம், தைப்பூச நேர்த்திக்கடன், முருகன் பால் பரிவின் வெளிப்பாடு. கால்களின் சோர்வை மறந்தும் உடல் வலியை மீறியும் வெற்றிவேல் வழியில் அருளை தேடும் பக்தி பயணம். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல பக்த கோடி பெருமக்கள் வந்ததாக போன வருடம் நாம் டிக்கெட் விற்பனையிலிருந்து நாம் பதிவு செய்ததாக எங்களுடைய ஒரு கணிப்பு. இந்த வருடமும் மேற்கொண்டு, ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது வந்து பொது விடுமுறை, ஸ்லாங்கோர், ஜோஹோர், கோலம்பூர் மற்ற மாநிலத்திலேருந்து வந்து இங்கே நேர்த்தி கடனை செலுத்துவதாக எங்களுக்கு ஒரு பெருமை. அது மட்டும் அல்லாமல் எங்களை பொறுத்தவரையில் மேற்கொண்டு பக்த கோடி பெருமக்கள் வருவது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. என்னன்னா, அதாவது பிணைங் தைப்பூசத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தனிப்பட்ட ஒரு தைப்பூச கொண்டாட்டம். இப்போது 2 ரதங்கள் இருக்கின்றது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரே ஒரு ரதம் தான் ஊர்வலம் வரும். இப்போ பார்க்கும்போது 2 ரதங்கள் இருக்கின்றது. அதனால இந்த போன வருடமும் இந்த வருடமும் நாங்களும் இந்து அறப்பணி வாரியமும் குறிப்பாக பிணைங் நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஒன்றாக இணைந்து இந்த தைப்பூசத்தை ஒற்றுமையாக நாம் கொண்டாடுகின்றோம். அதனால இது இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த பிணையங்கில் உள்ள தைப்பூச திருநாளை பொறுத்தவரையில் மேற்கொண்டு எல்லாம் இப்போ பிணையங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் பந்தல் ஆரம்பத்தில் குயின் ஸ்ட்ரீட்ல அந்த தைப்பூச ஊர்வலம் ஆரம்பிக்கிறாங்க. குயின் ஸ்ட்ரீட்லேருந்து நாட்டுக்கோட்டை கோயில் வளாகத்தில் வரைக்கும், தண்ணீர்மலை ஆலை வளாகத்தில் வரைக்கும் இலவசமாக அன்னதானம் மற்றும் தொண்டர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த பழசாறுகள், மோர் இதெல்லாம் வந்து எல்லா பந்தல்லையும் விற்பனை பண்ணுவாங்க. அதுதான் இதோடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு அம்சம். பிணையங் தைப்பூசை பொறுத்தவரையில் தைப்பூசத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் காசு செலவு பண்ணி நீங்கள் சாப்பிட தேவையில்லை. தங்க ரதம் வந்து குயின் ஸ்ட்ரீட் மாரியம்மன் கோயிலேருந்து புறப்படுவோம். வெள்ளி ரதம் வந்து கோயில் வீடு பக்கம் தான் இந்த வீதிகளும் இருக்கின்றது. அங்கேருந்து புறப்பட்டு வாட்டர்ஃபால் தண்ணீர்மலை பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு போவோம். இன்னொரு நாட்டுக்கோட்டை வந்து அவங்க பாலதண்டாயுதபாணி நகரத்தார் கோயிலுக்கு போவாங்க. ஸோ இந்த வீதி பூராவுமே கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொல்ல ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். எல்லாமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுடைய பசியார, மத்தியான உணவு, ராத்திரி போய் ரதம் சேருவதற்கு வரைக்கும் எல்லாம் உணவும் இலவசமாக அன்னதானம் மூலியமா எல்லாம் பந்தலையும் கொடுப்பாங்க. முருகனின் மகிமையும் கந்தனின் கருணையும் வார்த்தைகளால் வரையறுக்க முடியாது. மலைமேல் கம்பீரமாய் குடிகொண்ட குகன் இந்துக்களைப் போல அனைவரையும் அரவணைக்கின்றான். அவன் அருளின் கரங்களில் பரவுகின்ற பரிவு அனைவருக்குமானது. அவன் பரிசுத்த அருள் வளமான வாழ்க்கையை மட்டுமின்றி அனைவருக்கும் அமைதியையும் அன்பையும் தருகின்றது. பிணையங்கை பொறுத்தவரையில் இந்தியர்கள் மட்டும், இந்துக்கள் மட்டும் கொண்டாடாமல் நிறைய பந்தல்ல பார்க்கும்போது சீனர்களும் இணைந்து இந்த காவடி தூக்குவது, அளவு குத்துவது,
பந்தலை ஜோடித்து பல வீதிகளில் தேங்காய் உடைத்து முருகனுக்கு இந்த பக்தியை செலுத்துவதில் நீங்க பார்க்கும்போது சில வீதிகளில் சீனர்கள் பெரும்பாலும் செய்வார்கள். அதாவது இந்த கேம்பல் ஸ்ட்ரீட்லாம் நீங்க போகும்போது ரதம் முருகன் திரும்பும் போது இந்த குறிப்பிட்ட ஒரு வீதியில பார்க்கும்போது நிறைய வணிகர்கள், வியாபாரிகள், அதாவது இந்த கோல்ட் ஸ்மித் அவங்களாம் வியாபாரம் பண்ணும்போது பல வருடங்களாக அவங்களுடைய வியாபாரத்துறையில் வெற்றி அடைந்து மேற்கொண்டு அவங்க வியாபாரம் செய்து இந்த லாபத்தில் பல லாபத்தை உண்டியில் காசு போடுவது, பல தேங்காய்கள் உடைக்கும். எப்போதும் நீங்க பார்க்கும்போது தேங்காய் கூடிக்கிட்டே போகும். அதனால இது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் பிணைங்க பொறுத்தவரையில். சீனர்களும் சேர்ந்து இந்துக்களோட தைப்பூசம் கொண்டாடுவது. தண்ணீர்மலை தண்டாயுதபாணி அருளின் வடிவமாக பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என அவனை சரணடைந்தால் தனது மெய்நிகர் கம்பீரத்தால் பரிபூரண நிலையை உண்டாக்கி பக்தர்களின் மனதை அறிந்து அருள் பாலிக்கின்றான். பாலதண்டாயுதபாணி இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு சீன அவனும் அவனுடைய மனைவியும் மேற்கோயில் போகும்போது தட்டு தடுமாறி வயசுனால தூக்கிட்டு போகிற அந்த பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை சொல்லும் போதே சிலுக்குது. அப்போ அந்த சமயத்தில் அங்கே உக்காந்து ஐயா எப்படி நம்ம மேலே போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 10-15 வயசு பையன் நடந்து வந்திருக்கான். வேஷ்டி துட்டுலாம் கட்டிக்கிட்டு நடந்து வந்து பட்டையை பூசிட்டு வந்துட்டு, அங்கிள் mana pergi? Tak boleh pergi jalan atas ke? Tepat saya angkat pergi dulu. Uncle mari atas. Nanti ambillah itu barang, tak ada masalah. Kalau susah. Mari slow dengan aunty. அந்த பொருளை எடுத்துட்டு போனதாக கேள்வி. இது 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. 10-15 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த சமயத்தில் கோயில் தலைவர் ராஜசிங்கம், மறைந்த தத்து ராஜசிங்கம் அவர்கள். ஸோ எப்படியோ தடுமாறி பைய ஏறி போயிட்டாங்க. மேலே போய் கேட்டுருக்காங்க, ini saya punya barang siapa angkat? Bukan kita hantar ini barang. Tapi kita angkat mari, ada satu budak mari. Bukan uncle hantar itu budak mari ke? Bukan, dia cakap dia mau mari semayang. அப்போ இவங்க கோயிலில் போய் தேடி இருக்காங்க. அந்த பூசாரியும் தேடி இருக்காரு, இந்த 2 சீனர்களும் போய் தேடி இருக்காங்க. பொருள் அங்கே இருக்கு. அதாவது பால், அவங்க வாங்கிட்டு வந்த சில பழங்கள், மற்ற பூஜை ஜாமான் வாங்கிட்டு வந்ததாக அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் அப்படியே அங்கே இருக்கு. அந்த பையன் சொல்லிட்டு போயிருக்கான், அவங்க வராங்க, இதை எடுத்துட்டு வராங்க, வர முடியல, கொடுக்க சொன்னாங்க, வந்துருவாங்க அப்படின்ட்டு. அவங்களும் தேடி இருக்காங்க, இந்த பூசாரியும் தேடி இருக்காரு. அந்த 2 ஐயாவும் அம்மாவும் சீனர்கள், இருவரும் 2 பேரும் சீனர்கள் தேடி இருக்காங்க, காணோம். மேலே கீழே தேடிருக்காங்க, யார் அந்த பையன், எங்க உள்ள பையன் அப்படின்ட்டு. இதுதான் பாலதண்டாயுதபாணியோட வரலாறு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் புற்றுநோய், அந்த புற்றுநோய் சரியாகணும் அப்படின்னு முருகா நான் வேண்டிட்டு அளவு குத்திட்டு வரேன் அப்படின்னு. இப்போ நான் சொல்றது ஒரு உண்மையில் நடந்த சம்பவம். அப்போ இது அந்த சமயத்தில் பரபரப்பாயிடுச்சு. எல்லாம் வாட்ஸ்அப்பில் அந்த சமயத்தில் எல்லாம். அப்போ அந்த சீன அன்னாடிக்கு அந்த கோயிலில் சாமி கொண்டு போவான். அவனுக்கு பூஜை செய்வான், மே கோயிலில் பூஜை செய்வான், கீ கோயிலையும் பூஜை செய்வான். இப்போ வரைக்கும் செய்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்ட்டு கேள்வி. ஆனால் அது உண்மையாக நடந்த சம்பவம். மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலைமையில் அந்த இடத்துல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போக முடியாட்டி பிரச்சனை இல்லை, நான் அந்த பொருளை கொண்டு போய் மேலே கொடுத்துட்றேன். தப்பா பகி சார் அங்கா பிகி அங்க மை பிளான் பேசுனதாக கேள்வி. அப்ப யார் வந்திருப்பா? மயில் மீது பவனி வரும் முருகன் அனைவருக்கும் ஆனவன். அவனின் திருவிளையாடல் அன்பை மட்டுமே உறக்கச் சொல்லும். ஸோ எங்களை பொறுத்த முருகன் இருக்கான், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். முருகன் இருக்கான். எந்த விதமா யாரு எப்பேற்பட்ட தடைகள் அவங்க செய்வதற்கு முயற்சி செய்தாலும் அவனன்றி ஓரணவும் அசையாது. கந்த குமரனை போற்றி தைப்பூச பெருவிழாவை சமய நெறியோடு கொண்டாடுவோம், அன்பு பாராட்டுவோம்.
நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனின் புகழ் பாடுவோம்.